நீ விளையாட்டுல போய் வெங்கல பதக்கம் வாங்கிட்டு எல்லா மாநிலமும் கொட்டி கோடி கோடியா கொடுப்பான். எல்லையை பாதுகாக்க சண்டையில செத்தா 1 லட்சம் கொடுப்பான். என்ன பேசப்பட்டு அனுப்பிடுவாரா எங்க ஆத்தான என் சின்னத்தான பெரியத்தான இந்திய நாட்டு பாதுகாப்பு போய் சார்னு பிள்ளை அனுப்புவாங்க. 1 லட்சம் கொடுக்குறான். உலங்கூர்தியில ஹெலிகாப்டர் விபத்துல செத்து போனான். என்னன்னு தொழில்நுட்ப கோளாறு தொழில்நுட்பத்துல இல்ல உங்ககிட்ட அது கோளாறு ரெண்டா மைத்துக்கா பறக்க எதுக்கு பறக்க விட்ட? அதுல 8 பேரை ஏற்றி கொண்டு விட்ட. செத்தவனை எப்படி கட்டி வச்சிருக்க நீ? ராணுவ வீரனுக்கு என்ன மரியாதை கொடுத்திருந்த? ஒரு அட்டைப்பட்டியல் கட்டி ஓரத்துல போட்டுருந்த. இதை பார்த்த தாய்மார்கள் எப்படா தன் பிள்ளைய தேசத்துக்காக பாதுகாப்புக்காக அர்ப்பணிப்பா கொடுப்பா? யார் கொடுப்பா? எடப்பாடி பழனிசாமி மகன் அனுப்புவாரா இல்ல ஓபிஎஸ் அனுப்புவாரா? இது வரைக்கும் நான் உன்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறேன். இங்கிலாந்து நாட்டினுடைய ராணி, அவனுடைய அரசர், அது மன்னர், இளவரசர் எல்லாரும் ராணுவத்தில் பங்கேற்று பயிற்சி ஏற்று ராணுவ பணி செய்யறான். இந்த நாட்டில் எந்த அரசியல் கட்சி தலைவன் மகனாவது நாட்டின் பாதுகாப்பு படையில சேர்ந்து பணி செஞ்சதா சொல்றாப்பா? கருணாநிதி மகன், கருணாநிதி பேரு இல்ல எவனாவது பேச்சு அம்பிட்டு தலைவரா தான் அவங்க, அமைச்சரா தான் அவங்க. வரமாட்டா ஒருத்தனும் யார் பாபா? ராமநாதபுரம், சிவகங்கை, பரமக்குடி, இளையாங்குடி, காரைக்குடி, சேலம், தருமபுரி பாவப்பட்ட மக்கள் இருக்கான்ல, பசியோடு இருக்கவன் அவன் தான் போவான் நாட்டை காப்பா. இது கொடுமை. நிச்சயமா நான் என் மீனவ மக்களை காப்பாற்ற நெய்தல் படை நாங்க அமைப்போம். அந்த நெய்தல் படையில என் மீனவ சொந்தங்களையே படையில இணைப்போம். அவ்வளவு பேருக்கும் பயிற்சி கொடுப்போம். கல்வி தகுதி கிடையாது, உடல் தகுதியும் கிடையாது. அவனுக்கு 2 தகுதி தான். நீச்சல் தெரியுமா, படகோட்ட தெரியுமா? தெரியும். அவன் வீரன் அதுல சேர்த்துருவான். மாச சம்பளம், சிறந்த பயிற்சி யார் கொடுப்பா? இந்திய ராணுவத்தில் பயிற்சி எடுத்து ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் புறம் கொடுப்பான். எனக்கு நீ கேட்க முடியாது ஏன் சீமான் படை கட்டுறான்னு. நீ எனக்கு பாடம் கட்டிட்ட, அதனால நான் என் மக்களை காப்பாத்த இப்ப படம் கட்டுறேன். ரொம்ப நாளா நீ எனக்கு பாடம் கட்டிட்டு தான் இருந்த. நீ பாரு எப்படி காப்பாத்துறேன். நீ வேணா உன் சிங்கள நண்பன் சொல்ல, தொட்டு பாடுறா தமிழ் மீனவன் ஒரு தடவை தொட்டு பாடுறான்னு நடு கடல்ல சதுரிருக்கான். இஷ்யூ என்னோடதுல உன்னோடதுல இன்டர்நேஷனல் இஷ்யூ. பஞ்சாயத்துக்கு எங்க வேணாலும் போய் பேச்சு வாடலாம். அதை தொலைச்சுடுவேன். நீ நினைச்சுட்டு இருக்க எல்லாம் சேட்டை சின்ன சின்ன பசங்களா கூடி ஏதோ பேசிட்டு நீ தம்பி கலைஞர் சொன்ன மாதிரி பேசிட்டு போறவில்ல. பேசிட்டு போறவங்க கிடையாது. நாங்க சும்மா சத்தம் போட்டு கத்த வந்தவங்க நினைக்காத, சாதித்து காட்ட வந்தவங்க. கவனத்தில் வச்சுக்கோங்க.